பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. சென்னைக்கு இங்கேருந்து போறீங்க, இங்கேருந்து கிளம்பி போறீங்க, ஏதோ ஒருத்தரோட அறிமுகமாக வரீங்க. எந்த ஊருன்னு கேட்குறாரு. திருச்சி அப்படிங்கிறாங்க. நானும் திருச்சி தான் அப்படின்னா அவங்கள இணைக்கிறது எது? சென்னைக்கு போறீங்க, ஒரு ஊழிய நிறுவனத்தினுடைய பேரை சொல்றீங்க. அவனும் என்ன சொல்றான்? ஒரு ஊழிய நிறுவனத்தோட பேரை சொல்றான். அதை இணைக்கிறது எது? ஸ்தாபனம். ஒரு கிறிஸ்தவ டாக்டர் உள்ள என்ன மருந்து எழுதி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுங்கிறேன். அடுத்தது வராரு, சக்திவேல் அப்படிங்கிறாரு. என்னுடைய பேட்சை பார்த்துட்டு ஜோன்ஸ்னு போட்டிருக்கு. ஜோன்ஸ்னா யாரு? கிறிஸ்தவன். இப்போ சக்திவேல் சொல்றாரு நானும் கிறிஸ்தவன் தான் அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக பேசிட்டேன்னா நான் யாரு கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை அப்படியே தலைகளாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்ல புரியுதா? ஐயோ நீங்களும் கிறிஸ்தவனா அப்படின்னு நான் உங்களை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிட்டேனால கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணவங்களாம் என்ன பண்ணியிருக்கேன்? நான் துரோகம் பண்ணியிருக்கேன். எது நம்ம இணைக்குதுன்னு பார்க்கணும். சபை இணைக்குது, சபையின் நிறுவனம் இணைக்குது, ஊழிய நிறுவனம் இணைக்குது. புரியுதுங்களா? நான் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ளன்னு ஒரு பைபிளில் கோடு வருதா? டீச்சர் மாரி அன்பா இல்லை. 2 குடும்பம் மட்டும் சேர்ந்துருக்குல்ல, 3 குடும்பம் மட்டும் சேர்ந்துல. அது ஐக்கியம் கிடையாது, குரூப்பிசம். அது சபைகளுக்குள்ள குரூப்பிசம் தான் இருக்கு. நீங்க ஐக்கியத்தோட போட்டு குழப்பிக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. 2 ஒரே லைன். ஒண்ணு என்னது? இயேசுவின் மேலுள்ள விசுவாசம். அதனுடைய விளைவு என்ன? பரிசுத்தவான்கள் மேலுள்ள அன்பு.